30 வருடத்திற்கு அப்புறம் நிகழக்கூடிய அதி அற்புதமான நேரம். திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பு வரவே வர 29 வருடம் ஆகும் இந்த மாதிரி திரும்ப ஒரு சினாரியோ கிரியேட் ஆகிறதுக்கு. இது வரைக்கும் நடக்காட்டி நான் எழுதி கொடுக்குறேன். இந்த 6ஆம் தேதியிலிருந்து சனிட்டையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுக்க போறாரு. ஏன்னா 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்து லாபச்சனியாக அமரப்போறார். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்காரு. எப்பயுமே சனி பயிற்சி அப்படின்னா வெறும் சனியை மட்டும் வச்சு சொன்னோன்னா சரிப்பட்டு வராது இல்லையா? லாபம் ரெட்டிப்பு மடங்காகுது. காடு மட்டுமே இருந்த பர்ஸில் காசு இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். ரொம்ப ரொம்ப நல்ல டைம் ரெடி. சொந்த தொழில் பண்ணால் லாபம் வரும், இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். ரெண்டுமே நடக்க போகுது. வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்க போது, சொந்த தொழில் அப்போ எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. மனசாட்சியத்தோடு சொல்லணும், நல்லா தான் இருக்கீங்க ஒரு மாசமா. பணம் பணம் பணம்னு அலைஞ்சி கடன் 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 தவிச்சு செய்யா தப்புக்கு பழியத்துக்கிட்டு ஏன்டா எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் ஒன்று பண்ணியிருப்பேன், ஒரு லாபம் வரும்னு ஒன்று பண்ணியிருப்பேன். ஆனால் அது நடந்திருக்காது. என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். குரு வந்து நம்மளுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய பிளானட் இல்லை. கரெக்டாக ரிஷபராசிக்காரங்க காட்டில் மழை தான். உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த். இப்போ நிகழவிருக்கக்கூடிய வாக்கியப்படி வர இருக்கக்கூடிய சனி பயிற்சியை ஒரு ரீகப் பண்ண போறோம். எப்படிலாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசினார்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படிலாம் இருக்க போகுது, என்னெல்லாம் பண்ண போகுது, ஏன் நீங்கள் வேற வைத்து 11 ராசிக்காரருக்கும் அப்படியே ஸ்டமக் போனி உங்களால தான் வருது. நீங்கள் எப்படியே சொல்லுங்கக்கா, ஆனால் வந்து எங்களுக்கு எதுவும் நடந்த மாதிரியே தெரியல, சும்மா இருக்கிற எல்லா அஸ்ட்ராலஜரும் உசுப்பேத்தி விட்டு போறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த 6ஆம் தேதி நடந்துரும். இது வரைக்கும் நடக்காட்டி நான் எழுதி கொடுக்குறேன். இந்த 6ஆம் தேதியிலிருந்து சனிட்டையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுக்க போறாரு. ஏன்னா 11ஆம் இடத்தில் சனி அமர்ந்து லாபச்சனியாக அமரப்போறார். ஸோ இந்த லாபம் வந்து அமர்ந்து அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு இருக்காரு. எப்பயுமே சனி பயிற்சி அப்படின்னா வெறும் சனியை மட்டும் வச்சு சொன்னோன்னா சரிப்பட்டு வராது இல்லையா? கோச்சார கிரகத்தையும் சேர்த்து இணையும் போது தான் அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான துல்லியமும் எடுக்க முடியுன்ற பட்சத்தில் 10ல் வேற ராகு இருக்காரு, 11ல் வேற சனி வந்து அமர போறாரு. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஆள் வேற, உங்க என்ன சொல்றது, உங்க ராசிநாதனுக்கும் சனியும் இப்படி. அதனால வந்து உட்காந்து இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லட்டுமா? யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது, உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன். என்ன, இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி வாக்கியப்படி இந்த நேரம் உங்க ராசிநாதன் உச்சத்துல மீனத்துல உட்காந்துருக்காரு. 30 வருடத்திற்கு அப்புறம் நிகழக்கூடிய அதி அற்புதமான நேரம். திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பு வரவே வர 29 வருடம் ஆகும் இந்த மாதிரி திரும்ப ஒரு சினாரியோ கிரியேட் ஆகிறதுக்கு. சனி போய் தன்னுடைய அக்கௌண்ட்ஸ் ஐட்டிங் முடிக்கக்கூடிய நேரம். ஒரு சுற்று முடிச்சு 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து முடிக்கிறாரு. அப்போ சனி டயர்ட் ஆயிடுவார். போதுண்டா ஒவ்வொரு ராசியாக சுற்றி சுற்றி வந்துட்டேன், கொஞ்சம் நான் இங்கே மூச்சு விட்டுக்கிறேன்ற மாதிரி தான் இருக்க போறாரு. அதனால எந்த ராசிக்காருக்கும் சனி பெருசாக படுத்த போறல அப்படின்ற போது தனக்கு பிடிச்ச ரிஷபராசி என்ன பண்ணுவார்? ஒன்றுமே பண்ண மாட்டார். நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் கொடுக்க போறார். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம்னா மற்ற இது மாதிரிலாம் இல்லை. இந்த தடவை சனி என்ன பண்ண போறாரு, எந்த இடத்த பார்க்க போறாரு, எது பிளஸ் எது மைனஸ், இது நீங்க கிளாரிட்டியா இருக்கவங்க நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன்னு தான் சொன்னேன். அப்போ பிளஸ்ன்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 99.99 போட்டுக்கோங்க, மைனஸ் ஒரே 1% தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் சனியுடைய அமைப்பு எப்பயுமே 11, 3, 6ஆம் இடங்கள்ல சனி இருக்கும்போது சுபத்துவமா இருப்பார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரங்க கண்ணுக்கு தெரியுது, கைக்கே வரமாட்டேங்குதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் பீரியட்ல இந்த வந்துருச்சு. லாபம் ரெட்டிப்பு மடங்காகுது. காடு மட்டுமே இருந்த பர்ஸ்ல காசு இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். அட ஏன்பா போப்பான்னு சொன்னவங்களாம் என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க உங்களை பார்த்து. அந்த அளவுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் முறைய போகுது. சுய தொழிலுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல லாபம் வரும்னா எப்படி லாபம் வரும்? சொந்த தொழில் பண்ணால் லாபம் வரும், இல்லை வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும். ரெண்டுமே நடக்க போகுது. வேலையில் ப்ரமோஷனும் கிடைக்க போது, சொந்த தொழில் அப்போ எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. மனசாட்சியத்தோடு சொல்லணும், நல்லா தான் இருக்கீங்க ஒரு மாசமா. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இந்த 6ஆம் தேதிலாம் வந்துருச்சுன்னா சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. சும்மா நீங்களா வந்து அதாச்சு இதாச்சும் உயிர் மட்டும்தான் மிச்சோன்னா அது வந்து ஏன் பிரச்சனையும் இல்லை, சனி பிரச்சனையும் இல்லை, நம்ம நேச்சுரல் ஹாரோஸ்கோப்ல ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதனால இந்த தடவை கோச்சாரப்படி நிகழக்கூடிய சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. நீயா இப்படி நேற்று வரைக்கும் இப்படி இருந்தா இன்னைக்கு என்ன எப்படி ஆயிட்டான்னு உங்களை பார்த்து அடுத்தவர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகுது. ஏன்னா சனி பார்க்கக்கூடிய தன்மை என்ன தெரியுமா? 1ஆம் இடத்தை பார்க்க போறாருப்பா. 1ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆல்மோஸ்ட் சனி இப்போ நான் வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது ஒருத்தவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? நீங்களும் உங்களை அறியாமல் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டாக? யாரோ ஒருத்தவங்க கொட்டாய் விடுறாங்க, பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கும் கொட்டாய் வரும். அப்போ உங்ககிட்ட இருக்கிறவங்க உங்களை இம்பாக்ட் பண்ணுவாங்க. கிளியர்? இதுதான் வந்து மிரர் தெரப்பிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சனி இப்போ உங்களை பார்க்க போறாரு. அப்போ சனியோட கேரக்டர் உங்ககிட்ட வரப்போகுது. அப்போ சனியோட கேரக்டர் என்ன? உழைக்கிறது.
ஓயாம உழைக்கிறது. அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு லேசியா இருந்த ரிஷபராசிக்காரங்கள கீ குடுத்து ஆட்டி வைக்க போறாரு சனி இந்த தடவ. ஓடு, 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 ஓடு பத்தாது, பத்தாது, பத்தாதுன்ற மாரி இந்த தடவ ஓட வைக்க போறாரு. இந்த ஓட்டம் என்பது உங்கள் 30 வருடத்திற்கான விதையாக இருக்க போது இந்த வருடம். அந்த அளவுக்கு அபரிவிதமா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நான் இதுவரைக்கும் இது பண்ண மாரி, எனக்கு கிடைச்சா தானே மேடம் நான் ப்ரூவ் பண்ண முடியும் அப்டின்னா, இதுவரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு கிடைக்க போகுது. அதுவும் எஸ்பெஷலி யாரெல்லாம் கேமரா ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, ஐடி செக்டார்ல இருக்கீங்களோ, அத்தன பேருக்கும் அல்டிமேட்டா இருக்கு. ஏன்னா, இந்த டைம் பீரியடு இப்ப சனி பெயரக்கூடிய அந்த அமைப்பு, கும்பத்திலிருந்து அவர் வந்து மீனத்துக்கு போறார். அப்ப கும்பத்துல யார் உட்கார்ந்திருக்கா? 2ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட உட்கார்ந்திருக்கான். இந்த கான்செப்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு ரிஷப ராசிக்காரர்களுக்கு. ஓகே. ஆனா எதுல கவனமா இருக்கணும்? 1ஆம் இடத்த பார்க்கிறாரு, 5ஆம் இடத்த பார்க்கிறாரு, எகைன் 8ஆம் இடத்தையும் பார்க்க போறார். அப்போ கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டம் பயங்கரமா வரும். இப்போ நான் திரும்பவும் சொன்ன மாரி உங்களுக்கும் அதே ரிஷபமா இருக்கலாம், எனக்கும் அதே ரிஷபமா இருக்கலாம். ஆனா வந்து ஏன் உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாரி நடக்க மாட்டேங்குது அப்டின்னா, உங்களுக்கு என்ன பிளானட் எந்த இடத்துல இருக்கு? அதற்கு இந்த சனி என்ன மாரியான பலன் குடுக்க போதுன்றது ஒண்ணு இருக்கு. நம்ம பார்க்குறது எல்லாம் பொது பலன் தான். அந்த பொது பலன் நம்மளுக்கு 100 விழுக்காடு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். அப்படி சப்போஸ் டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்துல, உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல இந்த சனி எதை வந்து உரசுகிறார் என்பதை பொறுத்து உங்களுக்கான பெயர் கிடைக்க போதா? இல்ல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போதா? இல்ல திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போதான்றத இம்பாக்ட் பண்ணும். உங்க தசாபுத்தி நல்லா இருக்குன்ற பட்சத்துல ரிஷப ராசிக்காரங்க கோடீஸ்வரங்க தான். பணம், பணம், பணம்னு அலைஞ்சு கடன், கடன், கடன் தவிச்சு செய்யா தப்புக்கு பழி ஏத்துக்கிட்டு ஏன்டா எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியே இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் ஒண்ணு பண்ணியிருப்பேன். ஒரு லாபம் வரும்னு ஒண்ணு பண்ணியிருப்பேன். ஆனா அது நடந்திருக்காது. என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். குரு வந்து நம்மளுக்கு நல்லத குடுக்கக்கூடிய பிளானட் இல்ல. கரெக்ட்டா? ஏன்னா, அவர் வந்து இப்போ வக்ரமா இருக்கிறது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏதாவது யோசிக்கலாமா அடுத்த நாள் தோணுது. இல்லாட்டி அதுக்கு முன்னாடி அப்படியே போட்டு கம்ப்ரஸ் பண்ணி வீட்ட பத்தி பிரச்சனை, கடன்காரன பத்தி பிரச்சனை, லோன பத்தி பிரச்சனை. சும்மா தான் இருந்தேன் என்ன கூப்பிட்டு இந்த கிட்னி அறுத்த மாரி லோன குடுத்துட்டு போயிட்டு, நான் இப்போ உட்காந்து காசு கட்ட வேண்டியிருக்கு. பேசி மயக்கிட்டாங்க. தேவையில்லாம 18% லோனுன்ற மாரி கடனா கட்டி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கடன் அடைவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்போது. குலதெய்வ கடாட்சம் கிடைக்கப்போகுது. 5ஆம் இடம்ன்றதே பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, ஆளுமை, லாட்டரி, திடீர் அதிர்ஷ்டம், யோகம், காதல், கவிதை எல்லாம் இன்னும் இருக்கு. இன்ஃபினிட்டிவ் தான் 5ஆம் இடம். இந்த 11 இடத்த 12 இடத்த இயக்கக்கூடிய சாவி அங்க தான் இருக்குன்னு நான் சொல்லி கேட்பேன். அந்த சனி பார்வை இருக்கும்போது, வேற என்ன வேணும்? நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் போய் அந்த இடத்துல இருந்தாருன்னா, நம்ம ஏதாவது கவலைப்படுவோமா? அந்த மாரி துலாமுக்கும் சரி, ரிஷபத்துக்கும் சரி, சுக்கிரன் ஆளுமை பொருந்திய ஒரு ஒரு ஆள். அவர் தான் வந்து ராசிநாதன். அவர் சனியோடு சேரும்போது மிகச்சரியான யோகத்த குடுப்பாரு. சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய இந்த சனி பயிற்சி என்பது ரிஷபராசிக்காரங்கள உச்சத்துல கொண்டு போய் வைக்க போகுது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல எதுவும் நடக்காட்டி உங்களுடைய சுய ஜாதகத்திலயோ, இல்ல நீங்க பண்ற முயற்சியிலயோ தவறே தவிர மத்தபடி எதுவும் இல்ல. மேம் நான் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு நெனைக்கிறேன். தாராளமா பண்ணுங்க. நான் ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறேன். தாராளமா கட்டுங்க. இதுவரைக்கும் இல்லாம 8 பிளானட்டுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. மார்ச் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க காட்டுல மழை தான். 1 மாசம் 2 மாசம் அப்படி போனா கூட ஆல்மோஸ்ட் திரும்ப குருவோட பெயர்ச்சி வந்து உச்ச குருவா மாறி உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது முயற்சி எல்லாம் பலித்தமாகும். அதே சமயம் கொஞ்சம் எதுல கவனம்னா கடன் வாங்குதல்ல கவனம். கடன் வாங்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாரி 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன். 3ஆம் இடம் ஷார்ட் டிராவல். 3ஆம் இடம் கொஞ்சம் தொலைதூர பயணம் இல்லாம பக்கத்துல போயிட்டு வரக்கூடியது. சென்னைக்கு மிக அருகில் செங்கல்பட்டுல ஆஃபீஸ்ல மாத்திர்றான். இல்ல நீங்க இங்கேருந்து அங்க போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். அந்த மாரி இடம் மாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாமே நிகழப்போகுது. இதுவரைக்கும் ஒரு கார் வச்சிருந்தீங்கன்னா, இனிமே கொஞ்சம் அப்கிரேட் கார் வாங்க போறீங்க. நெறைய பேர் ஒயிட் கலர் இல்லாட்டி ஆஷ் கலர்ல ஏதாவது கார் வாங்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. அது நடந்தே தீரும். அதே மாரி நெறைய பேருக்கு வந்து வண்டிக்கான யோகம் இருக்கு. இதுவரைக்கும் இல்லாம தங்கம் வாங்குறது, வெள்ளி வாங்குறது நெறைய கிடைக்க போகுது. 5ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போதா? 1ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போதா? இல்ல வந்து 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போதான்றது உங்க சுய ஜாதகம் தீர்மானம் பண்ணும். ஆனா இந்த 3 இடங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு இடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் இயங்க போகிறது. உங்க ஜாதகம் நல்லா இருந்தா 3 இடமே இயங்க போகுது. அப்ப அத பத்தி கவலையே பட வேணாம். 5ஆம் இடம் இவ்வளவு பெயர், இவ்வளவு புகழையும் கொண்டு வந்து குடுக்கும். எதிர்பார்க்காம குடுக்கும். சுயம் இயங்கும்போது நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி வரும். நெறைய 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 நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. வாய்ப்புகள் குவிய போகுது. வசதிகள் பெருகப் போகிறது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகப் போகுது. காதல் திருமணம் நெறைய பேருக்கு நடக்கும். இதுவரைக்கும் சொல்லி ரெட் சிக்னல் காட்டுன வீட்ல கிரீன் சிக்னல் காட்டுவாங்க. ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். பொண்ணே கிடைக்கல. இந்த வருஷம் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். நீங்க அத பத்திலாம் கவலையே பட வேணாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் அதாவது நெகட்டிவா இருந்தா தானே உட்காந்து தேடி தேடி சொல்றதுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. உங்களுக்கு என்னலாம் வருதோ மானே, தேனே, பொன்மானேன்னு போட்டு முடிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ சனி 11ஆம் இடத்துல அமர்ந்து லாபத்தை பன்மடங்கு குடுப்பதற்கு தயாராகி விட்டார்.
நீங்க சரியா முறையா பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் இன்னும் 30 வருடத்திற்கான வாழ்வியலில் கோடீஸ்வரனா இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. படிக்கிற ரிஷபராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? நான் தான் சொல்றேனே 5ஆம் இடம் வழங்க போதுன்னு. நெறைய காம்படிஷன் எக்ஸாம்ல ஜெயிக்கிறது, பெயர், புகழ் வாங்குறது. எப்ப பார்த்தாலும் நான் தான் ஸ்கூல் லீடர், நான் தான் ஸ்கூல் லீடர். இந்த அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பிள்ளைங்க தான் டாப்ல இருக்க போறாங்க. படிக்கிற ரிஷபராசி குழந்தைங்கள பத்தி எத பத்தியும் கவலைப்பட வேணாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் 8ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கிறனால, வண்டி வாகனங்கள்ல போயிட்டு வரக்கூடிய டீனேஜ் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. கொஞ்சம் வண்டிலலாம் வந்து மேஜிக்லாம் காட்டாதீங்க. இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற போது, அது தேவையில்லாத விரயத்த கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுரும். 3ஆம் இடத்துல வேற குரு வேற உட்கார்ந்திருக்காரு. அது அவர் இன்னும் கொஞ்சம் ஆனா என்னன்னா 3ஆம் இடத்த குரு கெடுப்பார். குரு இருக்கிற இடம் பாழாகுன்ற பட்சத்துல கொஞ்சம் நம்மளுக்கு நம்ப ஒண்ணு சொல்லுவோம், புரிஞ்சுக்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும்ப்பா. கம்யூனிகேஷன் கேப் வர்ற மாரி இருக்கு. அதனால கொஞ்சம் சொல்லக்கூடிய விஷயத்த அழுத்தம் திருத்தமா தெளிவா சொல்லுங்க. அதுதான் இந்த தடவ நான் உங்களுக்கு சனி பயிற்சியில குடுக்கக்கூடிய ஒரே ஒரு கைடன்ஸ். மத்தபடி சூப்பரா இருக்கு. அதே மாரி தம்பி, தங்கச்சின்னு யார நம்புறீங்களோ கவனம். மிக கவனம். அதுல மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே. அதே மாரி 20 வயதிலேருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தாறுமாறான அமைப்புங்க. ஏன்னா, சனிய 3 விதமா பிரிப்பாங்க. 3 சதத்துல முதல் சுற்றுல வர சனி, 2வது சுற்றுல வர சனி, 3வது சுற்றுல வர சனி. அதுல 2வது சுற்று தான் பொங்கு சனி. இப்ப இந்த வயது ஒருத்தவங்களுக்குலாம் அந்த மாரி அமைப்பு இருக்கும். 40 வயசு வரைக்குமே எடுத்துக்கோங்களேன். சூப்பரா இருக்க போதுங்க சனி. நெறைய நல்லவைகள் கூடி வரப்போகுது. எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான ஒரு அடையாளம் கிடைக்கலன்னு சொல்லி திறமைக்காக யார் தவித்துக் கொண்டிருக்கையில, திறமைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். 11ஆம் இடமே ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் சொல்லியிருக்கேன். அப்ப நட்பின் மூலமாக, நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கேட்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. கேட்க தயக்கமா இருக்கும். அவங்களே வந்து உங்கள பார்த்து புரிஞ்சு இந்தா அப்படின்னு சொல்லி குடுத்துருவாங்க. ஸோ, அதனால அதுவுமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள். கொஞ்சம் செலவுகள் மட்டும் கண்ட்ரோலா இருக்கணும். கடன் வாங்குறதுல மட்டும் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாம் கிடைக்க போது. நெறைய அந்யோன்யம் கிடைக்க போது. இதுவரைக்கும் உங்கள புரிஞ்சுக்காத பொண்டாட்டி புரிஞ்சுக்க போறாங்க. நல்லா இருக்குப்பா. எதுவும் நெகட்டிவாலாம் ஒண்ணுமே இல்ல. சூப்பரா இருக்கு. கவலையே பட வேண்டாம். வண்டி வாகனங்கள்ல போம்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. செகண்ட்ஸ் வண்டி வாங்குறதா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. அதுவும் கரெக்ட்டா கண்டிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கங்க. ஓகே. 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க காட்டுல மழை தாங்க. பணமழை தான். கோடீஸ்வர யோகம் தான். வேற யாருக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான். நீங்க சும்மா இப்படி ஸ்டோக்கு தான் வச்சிருப்பீங்க. உங்க நேரம் அவன் பால ஸ்பீடா போட்டு அது 4க்கு போயிடும். அந்த மாரிலாம் நடக்கும். நீங்க நம்பவே மாட்டீங்க. தோனி மாரி நானும் ட்ரை பண்ணி ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பீங்க. அது ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கமா போகும். என்னடா அது நிஜமாவே நல்லா தான் இருக்கான்னு இப்ப நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஆனா ஒத்துக்க மாட்டீங்க. அப்பயும் கமெண்ட்ல கழுவி தான் ஊத்துவீங்க வித்யாவ. எனக்கு தெரியும். இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டான் சனி. ரிஷபராசிக்காரங்களுக்கு 40 வயசு தாண்டினவங்களுக்கு சூப்பரா குடுக்க போறேன் அப்படின்னு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நம்புங்க உங்களுக்கு நல்லா இருக்கணும். நான் யாரோ ஒருத்தி நானே நம்புறேன்னு இல்ல. உங்களுக்கு சூப்பரா இருக்க போது. அதுவும் இந்த நேரம் என்பது 30 வருடங்களுக்கு வரக்கூடிய அபூர்வமான நேரம். மிஸ் பண்ணாதீங்க. தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாரி இந்த 40 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாகும். அதாவது ஃபேமிலி கமிட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஏற்கனவே அப்படிதான் மேடம் மாட்டியிருக்கீங்கன்னா, ஹைஃபை பண்ணிக்கோங்க. பழகிடுச்சு. அதனால சனி வந்து ஒண்ணும் பண்ண மாட்டாரு. புதுசா அனுபவத்த குடுக்க மாட்டாரு. பழகாத ஆளா இருந்தீங்கன்னா, இந்திர வச்சு செய்வாரு. அதனால கொஞ்சம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ல கவனமா இருக்கணும். தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த பெருமைன்னு சொல்லிட்டு ரூ. 500 மொய் எழுதுற இடத்துல ரூ. 5000 எழுத வேண்டி வந்துரலாம். அதனால வந்து நம்ம பெருமைய காட்டணும். நம்மள்ட்ட இருக்கிறது ரூ. 500 தான். எதுக்கு கடன் வாங்கிட்டு ரூ. 4500 வேஸ்ட் பண்ணி. அதனால அத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்கள மாரி உண்டான்னு சொல்லியே உங்கள உசுப்பேத்தி உங்கள வேல வாங்குவாங்க இந்த தடவ. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா லாபத்துல சனி இருக்கும்போது, அப்படியே 5ஆம் பார்வையா பார்க்கும்போது, ஐயோ! நீங்க அங்க வந்தீங்கன்னா, இங்க பட்டாசு வெடிப்பாங்க. அந்த பட்டாசு செலவும் நம்ம தான் குடுக்குற மாரி இருக்கும். புரிஞ்சிருச்சா? அதனால அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. தேவையில்லாத நட்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. கம்யூனிகேஷன் ரொம்ப பார்த்து பக்குவமா நடந்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஓகே. 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரங்களுக்கு, எனக்கு 60 வயசு இல்லையே! அப்படின்ற மாரி ஆரோக்கியம் பயங்கரமா அன்படும். இதுவரைக்கும் அப்படியே தாடியெல்லாம் வச்சுட்டு ஷேவ் பண்ணாம உட்காந்துருந்தீங்கன்னா, இப்ப ஷேவ் பண்ணி கோடு போட்ட ஷர்ட்லாம் போட்டு ஜாலியா இருப்பீங்க. சரியா? டஃப்ஃபுக்கே டஃப் குடுப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரங்க 60 வயது தாண்டியவங்களுக்கு பயங்கரமான அமைப்பு. அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா? இதுல இன்வெஸ்ட் நீங்க பண்றதெல்லாம் சூப்பரா நடக்கும். நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் சக்சஸ். ரிஷபராசிக்காரங்க இந்த தடவ கவலையே பட வேணாம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அதனால உங்களுடைய சுயஜாதகத்த ஒரு தடவ உங்க பக்கத்துல யாராவது ஜோசியக்காரங்க இருந்தா குடுத்து வச்சுட்டு பண்ணலாமான்னு மட்டும் கேட்டுட்டு பண்ணுங்க. ஏன்னா, ஒருவேள சனி எந்த இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் பேசாம சொல்லிட்டு, அப்புறம் அது தேவையில்லாம சொன்னேன்னு சொன்னேன்பீங்க. கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்ண மூடலாமா வேணாமான்னு மட்டும் ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுக்கோங்க. கிளியர். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபம் பன்மடங்கு வரக்கூடிய ராஜயோகமான காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்? லட்சுமி வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்த தரும். நான் ஏற்கனவே சொல்ற மாரி முடிஞ்சா, என்னால கோவிலுக்கெல்லாம் முடியல மேடம். நான் ஃபாரின்ல இருக்கேன். நான் அங்க இருக்கேன்னா, சின்ன பரிகாரம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வீட்டு விளக்கு எரியும்போது வெள்ளிக்கிழமை டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேத்துங்க.
அதுவே உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரும். தயவு செஞ்சு ரிஷபராசிக்காரங்க இந்த நேரத்தில் ஒண்ணே ஒன்று சொல்கிறேன், வீட்டை குப்பையாக வச்சுக்காதீங்க. நீங்கள் வீட்டை குப்பையாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேராது. சனிக்கு அந்த குப்பையே பிடிக்காது. ஏன்னா அவர் அந்த கிரகம் தானே, அது இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பார். நம்மள மாதிரி தானே சனி, அவர் இருப்பார். ஆனால் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அதனால வந்து கொஞ்சம் அழுக்கு இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி உங்ககிட்ட வந்து வாசம் செய்தே தீர்வாள். எங்கேயும் போக மாட்டேப்பா, உங்ககிட்ட தான்ப்பா இருப்பேன், எனக்கு ஒன்னதான்ப்பா பிடிச்சிருக்கு, சனி வேற சொல்லிட்டாருப்பான்னு உட்காந்துப்பா. இல்லையா, நீ என்னப்பா சனி மாதிரி இருக்கு போப்பான்ட்டு போயிடுவா. அதனால கொஞ்சம் க்ளீன்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் சுத்தம் சோறு போடும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சில்ஸில் ஏதாவது பலகையில் இந்த மாதிரி தூக்கி போட்டுருங்க. சாமி ரூமை நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த தடவை சாமி ரூமை நீட்டாக வச்சுக்கிறதே மிகப்பெரிய, இது ரொம்ப சூட்சமாக. ஏன்னா இருக்கக்கூடிய வீடு குருவோட வீடு. இப்போ கோவிலுக்கு போனாலும் நீங்கள் ஏதாவது அசுத்தம் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா எல்லாமே கொடுக்க போகிறார். அப்போ அவர் தண்டிக்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் வேணும்ல, இந்த ரீசனில் தான் தண்டிப்பார். அதனால இதை மட்டும் கவனமாக பண்ணுங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கு, யாராவது வந்து கோவிலில் உழவாரப்பணி செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யும் போது மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி தானாக வரும். ஓகே, ரிஷபராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும், எக்ஸ்பெஷலி இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும், இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற லெவல் டிரான்ஸ்மேஷன். இந்த சொக்க வைக்கும் ஜுவல்லரி மாதிரி இந்த தடவை நகையாக சேரப்போகுது. சேர்ந்தா எனக்கு ஷேர் கொடுத்துருங்க என்ன, ஓகே. அதனால கண்டிப்பாக ஒன்றுமே இல்லைங்க, நான் டே டு டே வேலை பார்க்குறனா கூட தடவை வெள்ளி வாங்குவீங்க. வெள்ளி வாங்கியாவது போடுவீங்க கையில். வெள்ளி வாங்குறது 1,00,000 ரூபா போனாலும் நகை நீங்கள் வாங்குவீங்க. இந்த தடவை நகை வாங்குறதுக்கான அமைப்பு, வெள்ளி வாங்குறதுக்கான அமைப்பு, இன்னும் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் வைரமெல்லாம் வாங்கி போடுவீங்க. இந்த அமைப்பெல்லாம் இந்த ரிஷபராசிக்கார பெண்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கார் சொன்ன பேச்சு கேட்பார். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா ரிஷபராசிக்காரங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரிஷபராசிக்காரர்களும் சரி, துளாராசிக்காரங்களும் சரி, கல்யாணம் பண்ணுறவங்க கொடுத்து வச்சவங்க. இப்போ பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் காதலாகி கசிந்து அங்கேருந்து ஒன்றும் பிம்பிளிக்கா பின்னாலே தான் வரப்போகுது. இந்த தடவை அட்லீஸ்ட் ஐயோ இந்த பிள்ளை இவ்வளோ சொல்லுதே அப்படின்னு உங்களுடைய அடையாளத்தை புரிந்து கொண்டு அவங்க வருவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் இருந்த எனக்கு ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருக்கேன், ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருக்காருன்னா இந்த தடவை இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி வரைக்கும் புரிந்து கொள்ளாதவர்களாம் உங்களை புரிந்து கொள்வார்கள். இந்த இடத்துல ஈகோ வராமல் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப கவனம். ஏன்னா சனி விட பார்க்குறாரு நம்மளை. அதே மாதிரி நான் சொல்லாமல் யார் சொல்லுவா, ஒரு தோழியாக ஒரு சகோதரியாக இருந்தாலும் சொல்ல முடியும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அழுக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டில் அழுக்கு துணியில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் இந்த தடவை நிறைய நான் பேசி முடிச்சப்பறம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ஒரு 6 மாதம் யோசிச்சிங்கன்னா அதுதான் பார்த்துரும். எல்லாம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதுதான் 2 நாள் போட்டு அதில் தான் திட்டு வாங்கியிருப்போம். இல்லை அதில் தான் ஏதோ ஒரு அவசரமாக ஐயோ நாளைக்கு யூனிஃபார்ம் போய் நைட் உட்காந்து துவச்சிட்டு இருந்திருப்போம். இதெல்லாம் நடந்திருக்கும் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு. அதனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதை தாண்டி ஆரோக்கியத்தில் அப்பாவோட உடல்நிலையை பார்த்துக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுக்கு 8ஆம் இடம் தான் பிறப்பு மர்ம உறுப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லைட்டாக சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன், யாருக்கும் சொல்லலை. இந்த மார்ச் மாதத்துலேருந்து 1, 2, 3 ஓகே மே மாதம் வரைக்கும் தப்பித்தவறி டையெல்லாம் போட்டு ஏற்கனவே நீங்கள் அழகு தான், இல்லை இன்னும் நான் கொஞ்சம் அழகு தான் காட்டுவேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே போடுற பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். வேறு பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தலைமுடியில் பிரச்சனை வந்தே தீரும். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சனியும் சூரியனும் செவ்வாயும் போய் உட்காந்து கும்மி அடிக்கிறாங்க. ராசிநாதன் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுவார், வச்சு செஞ்சுருவாங்க. தலைமுடியெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சூரியனை தான் குறிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஆள் தெளிவாக இருக்கார், எப்படா நம்மளுக்கு செய்வோம். அதனால் ஹேர் ட்ரை மாற்றுறதுல கவனமாக இருக்கணும். இது ஒன்றே ஒன்று மட்டும் தான் பெண்களுக்கு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்காண்டி இப்படியேவா இருக்கிறது அப்படின்லாம் கேட்காதீங்க. நல்ல பார்லராக பார்த்து இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் இது பண்ண வேண்டாம். தலையில் ஸ்கின் அலர்ஜி வர்றது, தோலில் ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் மே மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் காட்டில் மழை தான், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக, ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.